Hello viewers, இன்னைக்கு பார்க்க போறது Attack on Titan episode 86 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஆனியும் ரெய்னரும் டைட்டன்ஸா மாறினாங்கல்ல, அதை பார்த்துட்டு எதுக்காக இந்த அளவுக்கு நடக்கணும், மனுஷங்க கிட்ட இருக்க வைலன்ஸை என்னைக்குமே பிரிக்க முடியாது என்ன லெவி அப்படின்ட்டு எலனா பாத்தீங்கன்னா கிண்டலா கேட்டுட்டு இருப்பான். எங்க கோனி பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம ஃப்ரெண்டுகளை கொன்னுதான் ஆகணும், அப்பந்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு அவங்க ரெண்டு பேத்தையுமே சுட்டு கொன்னுட்டான். அர்மீனெல்லாம் அந்த டேஸ் கண்ணு முன்னாடியே தண்ணிக்குள்ள விழுகிறத பார்த்துட்டு கதறுவான். என்ன பண்றது, இந்த உலகத்தை காப்பாற்றணும்னா இதை பண்ணித்தான் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன, ரெய்னரும் ஆனியும் சேர்ந்து 6 மாரம் எல்லாத்தையும் அட்டி பொல்லன்னு பொல்லந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொலவெறித்தனமான சண்டை. ஆனாலும் இன்னும் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஆனிய காட்டுறாங்க. பேயடிச்ச மாதிரி இருப்பா. என்னடா சொன்னீங்க கொய்யாலைகளான்னு. வேற ஒண்ணும் இல்ல, அந்த மெக்கானிக்ஸ் இருக்காங்கல்ல, அவனுக்கு கிட்ட அந்த போட்டை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருப்பான். அவனுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், சரி மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரம் சொல்லுவானுன்னு பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லா ஆகுமாமா. ஃபுல்லா சர்வீஸ் பண்ணி அதை பறக்கிற லெவலுக்கு கொண்டு வரணும்னா ஒரு நாள் கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப இவங்க கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் டேல வேலையை முடியலாம். இல்லன்னா ரொம்ப கஷ்டம்னு ஒண்ணு மகத்துக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. எப்படி அரை நாளைக்கு இவனு எல்லாத்தையும் சமாளிக்கிறது? அடுத்தடுத்த ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க, அப்புறம் எல்லாத்தையும் கொன்னுகிட்டே தான் இருக்கணும். டைட்டன்ஸால இந்த போர்ட்டை சில மணி நேரத்துக்கு வேணா டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனா அப்படியும் பண்ணிட்டு இருந்தாலுமே நிறைய உயிர்கள் போகும். பிளஸ் அந்த போட்டை செக்யூர்டா பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம ரம்பிளிங்கும் சீக்கிரமா நடந்து முடிஞ்சிடும். அது வெளியில இருக்க எல்லா கண்ட்ரியும் கொண்டுரும். ஏன்னா ஹார்ஸுங்களை விட அதுங்க வேகமா போகுதுங்க. ஆஞ்சி செக் பண்ணி பார்த்ததுல அரை நாளுக்குள்ளேயே 600 கிலோமீட்டர் அதுங்க கவர் பண்ணி இருக்குதுங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா மொத்த கான்டினென்ட்டையும் ரம்பிளிங்க வச்சு அழிக்கணும்னா வெறும் 4 நாள் தான் ஆகும். அப்படியே தரமட்டமாயிரும். இஃப் இன் கேஸ் எல்லாமே ரைட்டா நடந்தாலுமே யாரன வேற ஸ்டாப் பண்ணுமே. இப்பவே லிபரியோவை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, ஏன்னா ஆல்ரெடி லேட்டு. அதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, என்னதான் இவங்க பறக்க ஆரம்பிச்சாலும் கரெக்டான திசையை நோக்கி போகணுமே. யாரன் எந்த பக்கம் போயிருக்கான்னு தெரியலையே. அப்போ அது இன்னும் டைம் ஆகும். முன்னாடியே இவங்க போய் தடுக்கலன்னா பஞ்சாயத்துக்கு மேல பஞ்சாயத்து தான். என்ன பண்றதுன்னு எல்லாத்துக்குமே அப்படியே அடிவயரே கலங்குது. அப்பதான் கியோமி ஒரு ஐடியா சொல்லுவாங்க. இவங்க இடத்துல இருந்து சவுத் சைடுல மாலேன் கோஸ்டல் ஒன்னு இருக்குது, சிட்டி ஆஃப் ஒடிஹா அப்படின்னு ஒரு இடம். அங்க போனா ஃபிளைங் போட்டை சர்வீஸ் பண்றதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குது. அதனால இங்க இருந்து இவங்க கிளம்பி நேரா அந்த இடத்துக்கு போனாங்கன்னா சீக்கிரமாவே ஒடிஹால சர்வீஸை முடிச்சுட்டு அங்க இருந்து இவங்க பறக்க ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை அந்த இடத்தை யாரன் சூறையாடி இருந்தான்னா அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா, ரம்பிளிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அங்க போயிடலாம். ஏன்னா ஸ்டீம் வர சைட பார்க்கும்போது எரன் அந்த பக்கம் போலங்கிறது மட்டும் தெரியுது. சோ அதை கன்ஃபார்மாவும் சொல்ல முடியல. நம்ம இப்போ ஒரு கேம்பிளிங் கேம் விளையாடுற மாதிரி தான். சோ இதை பண்ணா மட்டும் தான் இப்போதைக்கு முடியும். இங்க இருந்து பண்ணணும்னா இன்னும் டிலே ஆகும். அதனால இன்னும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு சரின்ட்டு மகத்து ஒரு முடிவு பண்ணுவார். என்னன்னா, அந்த ஃபிளைங் போட்டு ஒரு கப்பல்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கப்பலை எடுத்துட்டு போக ஃபியூயல் இருக்காடா விளங்காதவனுங்களான்னு கேட்டா அதெல்லாம் இருக்குதுங்க. ஒரு 1/2 hour மட்டும் கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு கிளம்பிடலாங்கன்னு சொல்லுவானுங்க. 1/2 hourலாம் கொடுக்க முடியாது, 15 நிமிஷம் தான். நீங்களோ இல்ல ஹிசருவோ செத்துட்டீங்கன்னா இந்த மொத்த உலகமும் அழிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் ஷார்ப் பண்ணி வேலையை பாருங்க, எங்கேயும் போய் சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி கூட்டு போவாங்க. அப்படியே கட் பண்ணாங்க. ஆனி பாத்தீங்கன்னா கண்ணா பின்னாடி எல்லாத்தையும் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அவனுங்க இப்ப முன்ன மாதிரி இல்ல, கியர்ஸ் எல்லாம் அட்வான்ஸ்டா மாறினதுனால ஆனி கையில சிக்காம அப்படிக்கான எஸ்கேப் ஆயிட்டு இருப்பானுங்க. அப்ப மிகாசா அவ மூஞ்சி மேலே போய் நின்னுட்டு நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம், மெயின்லாண்டுக்கு போய் தான் போட்டை சர்வீஸ் பண்ண போறோம், இங்க பண்றதுக்கு லேட் ஆகும், அதனால சீக்கிரமா வந்து போயிருவான். நம்ம ஆளுகளும் சும்மா வேகமா போயிட்டு இருப்பாங்களா. அங்க முடிஞ்ச அளவுக்கு ரெய்னர் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு திருக்க விட்டுட்டு இருப்பான். ஆனா அந்த பிளாக் பையர் இருக்கானே சரியான வில்லப்பலா இருப்பான் போல. வில்லனில கொல்லும் போதெல்லாம் இந்த அளவுக்கு யோசிக்கல. நம்ம ஆளுகளை கொல்லணும்னா கிரிமினலாவே மாறிட்டான். அங்க போயிட்டு இருக்க மெக்கானிக்ஸ் எவனுமே உயிரோட இருக்க கூடாது, எல்லாத்தையுமே கொல்லுங்க, அவங்கள கொன்னுட்டா போதும் பிரச்சனை ஓவர்னு சொன்ன உடனே பயங்கரமா கண்ணை வச்சு கண்ணா பின்னான்னு சுடுவானுங்க. மிகாசாவும் ஹாஞ்சியும் சும்மா வெட்டுன்னு வெட்டி வீசுவாங்களா. அதை பார்த்துட்டு கடுப்பான ஃபிளாக், துரோகிகளா உங்களை சும்மா விட மாட்டேன்னு கண்ணா பின்னான்னு சுடுவான். அண்ட் அவனுக்கு இன்னொரு விஷயமும் புரியல, கியோமிய கூப்பிட்டுட்டு அப்படி எங்க போறாங்க, இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்றாங்கன்னா அப்படி என்ன ஒர்த்தான வேலை அது அப்படி யோசிச்சவனுக்கு ஏதோ ஒன்னு புரிஞ்சிருச்சு போல. ஏன்னா டக்குன்னு ஷாக்கான ரியாக்ஷன் கொடுப்பான். எங்க மெக்கானிக்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண சொன்ன உடனே கண்ணா பின்னான்னு சுடுவானுங்களா. ரெய்னர் என்ன பண்ணுவான், புல்லட்ஸ் எல்லாத்தையுமே அவன் கையை வச்சு தடுப்பான். அந்த கேப்ல அவனை கண்ணா பின்னான்னு தண்டர் ஸ்பியரை வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. சோ இப்படியே பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கும். அப்ப இடையில ஒருத்தன், இந்த ஃபீமேல் டைட்டன் கூட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த கியோமிய முதல்ல கொல்லுங்க, அவ தான் நம்மளோட டார்கெட்னு கத்திட்டே போவானுங்க. அவங்களா பிளான் பண்ணிட்டு அட்டாக் பண்ணாலே நம்ம ஃபீமேல் டைட்டன் விரட்டி அட்டாக் பண்ணும். இதுல சொல்லிட்டு வேற போவானுங்களா. அதனால இடையில பூந்து கஷ்டப்பட்டு போய் தடுப்பா. அவ கையே செதறிடும். அதுக்கப்புறம் மொத்த கூட்டமும் சேர்ந்து ஆனி மேல ஏகப்பட்ட தண்டர் ஸ்பியர் அட் டைம்ல வச்சு அடிப்பானுங்க. அவளும் வாங்குறதுக்கு தயாரா பிளாக் பண்ணி நிப்பான். ஆனா குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி நம்ம ரெய்னர்
குறுக்க வந்து எல்லா ஸ்பேரையும் அவன் மூஞ்சில வாங்கிக்குவான். பயங்கரமான பிளாஸ்ட். எங்க ஃபிளாக் பைய பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான். மெயின்லாண்டுக்கு கொண்டு போய் இந்த ஃபிளைங் போட்டை நீங்க சர்வீஸ் பண்ண போறீங்களான்னு. அதே நேரம் நம்ம ரெய்னரோட மூஞ்ச காட்டுவாங்க. பாதி மூஞ்ச ஆல்ரெடி செதறி போச்சு. இன்னும் பிளாஸ்ட் பண்ணி கண்ணா பின்னான்னு சதற விட்டுட்டு இருப்பானுங்க. இப்ப ஃபிளாக் என்ன பண்ணுவான்னா அவன் ஆளுக கிட்ட எப்படியும் அவங்க அந்த கப்பலை எடுத்துக்கிட்டு தான் எஸ்கேப் ஆக போறாங்க. அப்படி மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா எரனை கொன்றுவாங்க. அதுக்கு நம்ம விடக்கூடாது. எப்படியாச்சும் அந்த கப்பலை நம்ம செதற அடிக்கணும். நம்ம மட்டும் இப்ப அவங்கள விட்டோம்னா எரன் செத்து போவான். அதுக்கப்புறம் பாரடைஸ் ஐலாண்டே ரத்த கடலா தான் இருக்கும். உங்க பேரண்ட்ஸ், குழந்தைங்க, சிப்லிங்ஸ் அவங்கள காப்பாத்துறதுக்காக இந்த உலகத்தை நம்ம ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். சோ முழு மனசோட சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். எல்லாங்க சண்டை போட்டு கப்பலை எடுக்கிறதுக்காக பயங்கரமா போராடிட்டு இருப்பாங்க. கார் டைட்டன் மட்டும் இங்க இவங்க எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு பொறுமையா வெயிட் பண்ணும். எப்படி அங்க எங்கன்னு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கவனுங்க இவ்வளவு பெரிய உருவத்தை பார்க்காம இருக்கானுங்கன்னு தெரியல. இவங்க பார்க்கும்போது ரெய்னரையும் ஆனி அங்க சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்களா, கன்ஃபார்மா தெரியுது ரொம்ப நேரத்துக்கு இவங்களால தாக்க பிடிக்க முடியாதுன்னு. ஏன்னா அடுத்து எப்படியும் அவங்க அந்த போட்டை தான் எய்ம் பண்ணுவானுங்க. ஒரு சின்ன பிளாஸ்ட் மட்டும் அந்த ஷிப்ல ஆச்சுனாலும் ஷிப் மொத்தமா கவுந்துரும், எல்லாமே வேஸ்டா போயிடும். இத பார்த்துட்டு இருந்த ஃபால்கோ வேற வழி இல்ல, என்னோட ஜா டைட்டன் பவரை நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும்பா. பீக் இருந்துட்டு தம்பி ஃபர்ஸ்ட் டைம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போதே உன்னால பெஸ்டாலாம் பண்ண முடியாது, கிறுக்குத்தனமா தான் பண்ணுவேன், அதனால பேசாம இரு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னா கேட்க மாட்டான். ஒருவேளை நல்லபடியா போச்சுன்னா எல்லாமே சக்சஸ் ஆயிடலாம்பா. நீங்க எல்லாருமே ஷிப்புக்கு போங்க, நான் சண்டையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுவாளா. கல்லியாடு மட்டும் இப்ப எனக்கு பதிலா இங்க இருந்திருந்தாருன்னா இப்படி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டாரு, இறங்கி மாசா சம்பவம் பண்ணி இருப்பாரு. அதனால நான் விரதா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கிறுக்கு பையன் டைட்டனா கூட மாறாம நான் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். எவ்வளவோ கூப்பிட்டு பாப்பாங்க, வேலைக்கு ஆகல. ரைட்னு பீக் நான் உங்க எல்லாத்தையுமே ஷிப்ல கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அவனை பாத்துக்கிறேன்பா. இங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு வழியா ஷிப்பு கிட்ட வந்தாச்சு. அர்மீனோட நிலைமை தான் ரொம்ப மோசம். வாயிலெல்லாம் சுற்றுப்பான். எப்படியும் ஹீல் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். சோ மகத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு கோனி சண்டை போடுற கண்டி கிளம்பிடுவான். அப்பதான் பீக்கு கடல் வழியா வந்து எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு ஃபால்கோ அங்க சண்டைக்கு போயிட்டான்னு சொல்லுவான். கப்பல இருக்கிற காண்டி கரியல்லி உள்ள தூக்கி போட்டுட்டு இருப்பானுங்க. அந்நேரம்னு பார்த்து அங்க அடுத்த ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல, ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் தான். இப்ப இருக்க கூட்டத்தையே போட்டு தள்ளுறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டாங்க. இனி அவங்களும் வந்தாங்கன்னா இவங்க கிளம்பலாம் முடியாது, எங்கேயே பாடி ஆக வேண்டியதான். பாருங்க எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு. சரி அவ்வளவுதான், சோலி முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த ட்ரெயின் பட்டால்னு வெடிச்சு தெரிச்சிரும். என்ன நடக்குதுன்னு நம்ம ஆளுகளுக்கும் புரியல, பிளாக்கோட டீமுக்கும் புரியல. என்னடா மொத்த ட்ரெயினுமே காலி பண்ணிட்டாங்களான்னு புலம்பிட்டு இருப்பான். அதே நேரம் ஃபால்கோவை காட்டுறாங்க. அவன் உள்ளங்கையில கம்பியை போட்டு குத்து குத்துன்னு குத்தி கிண்டிக்கிட்டு இருப்பான். எப்படியாச்சும் டைட்டனா மாறிடணும்னு. ஜீன் வந்து பார்த்துட்டு பண்ணிப்பல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வாடா ஷிப்புக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பட்டால் பட்டால்னு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா ஆனியோட தலை அப்படியே தனியா கல்வி கீழே விழுது. அதாவது அந்த டைட்டன் தலை தான். ஏன்னா வளைச்சு வளைச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ரெய்னரோட பாடியெல்லாம் சுத்தமா மூவ் பண்ண முடியல, ஆனியால எதையும் பார்க்க முடியல. இதோட இவ கதையை முட்டிங்கன்னு சொல்லிட்டு பாஞ்சு அட்டாக் பண்ண வரும்போது தான் கோனி உள்ள பூந்து எல்லாத்தையும் போட்டு தாக்குன்னு தாக்குவான். இப்படி அவன் ஒரு சைடு எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு இருப்பான். அவனை சுட வர்றவங்க எல்லாத்தையுமே மிகாசா பூந்து பூந்து வெட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மிகாசாவை அட்டாக் பண்ண வரவங்க எல்லாத்தையும் ஜீனு தயங்காம சுடுவான். எப்படியா போச்சுன்னா ரம்பிளிங்க ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வெறித்தனமா சண்டை போடுறாங்க. சோ இப்ப கார் டைட்டனும் சண்டைக்கு வந்துருச்சு. அதை பார்த்த உடனே ஃபிளாக்கு கடுப்பாயி அந்த கார் டைட்டனை காலி பண்ணுங்கன்னு மொத்த வேர்த்தையும் இறங்குவான். அது எல்லா அட்டாக்லயும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கும். சோ இப்ப சண்டை பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்குது. அங்க அவங்க வளைச்சு சண்டை போட, டைட்டன்ஸுங்க ஒரு சைடு சண்டை போட, இந்த ஃப்ளோக் பைய ஏதோ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இந்த ஐலாண்ட சாகர வரைக்கும் நம்ம நின்னு போராடி காப்பாத்தணும், இது நம்ம நாடு, அதனால இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபால்கோ இருக்கான் பாருங்க, கையை நீட்டிட்டே கத்திட்டே ஓடி வருவான். பளிர்னு ஒரு வெளிச்சம். அவனுமே டைட்டனா மாற போறான் போல. சரி இனி அவனும் கம்ப்ளீட்டா டைட்டனா மாறுறானா இல்ல அரகுர டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல உட்கார்ந்து அல போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.